இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரையிலும் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் அவருடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்கள், ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தங்களை அர்ப்பணித்து ஞானஸ்நானம் பெற்று அந்த உடன்படிக்கையிலே அவர்கள் இணைக்கப்படும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையிலும் இது கட்டாயம் நடக்கும் என்கிற ஒரு விசுவாசத்தோடு கூட வாழும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணுகையில், ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. இன்றைக்கு உலகத்தோடு கூட பயங்கரமான ஐக்கியங்களிலே நாம் இருக்கிறோம். அவர்களோடு உள்ள தொடர்புகளிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய உலக பிரகாரமான ஐக்கியங்களை துண்டித்து கொண்டு, அதாவது தேவையற்ற உறவுகளை துண்டித்து கொண்டு, மாறுபாடுள்ள அந்த சந்ததியினுடைய உறவுகளை நாம் துண்டித்து கொண்டு, தேவனோடு கூட உம்முடைய மரணத்தின் சாயலில் நான் இணைக்கப்பட்டவனாக அந்த ஞானஸ்நானத்தில் மூழ்கி உம்முடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டவனாக நான் வெளியே வருகிற ஒரு உடன்படிக்கைக்கு வெளியரங்கமான ஒரு சடங்காச்சாரத்தை நான் செய்து இதை நிறைவேற்றும்படியாக என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது, ஆண்டவர் ஒரு புதிய உறவை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி தரக்கூடியவராக இருக்கிறார். இதுவரையிலும் திறக்கப்படாத ஒரு வானமானது நமக்கு திறந்து அங்கே நாம் எங்கே கொண்டு சேர்க்கப்படுகிறோம் என்பதை எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்திலிருந்து அவர் தெளிவாக எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். 24வது வசனம் வரையிலும், நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமினிடத்திற்கும் 1000-10,000 தேவ தூதர்களினிடத்திற்கும் பரலோகத்தில் பெயர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணமாக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளினிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். ஒரு புதிய உறவு கிடைக்கிறது. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வருகிறது. அதனைத் தொடர்ந்து நான் சீயோன் மலையினிடத்தில் அந்த உடன்படிக்கையை, அந்த காரியங்களை மோசையோடு கூட ஏற்படுத்தினாரே, அதே போல் எனக்கு ஒரு புதிய உடன்படிக்கை தந்திருக்கிற அவரிடத்தில், ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்துல 1000-10,000 தூதர்கள் எனக்கு இனிமேல் உதவி செய்ய போகிறார்கள். எனக்கு பணிவிடை ஆவிகளாய் அவர்கள் கொடுக்கப்பட போகிறார்கள். அவர்களிடத்தில் பரலோகத்தில் பெயர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபை, என்னுடைய பெயரும் அந்த சங்கத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. உலகத்தில் எத்தனையோ சங்கங்கள் காணப்படுது. அதில் பெயர்கள் எழுதப்படுதோ எழுதப்படலையோ, பரலோகத்தில் முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய அந்த சபைகளிடத்திலேக்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்துக்கு நான் வந்திருக்கிறேன். பூரணமாக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவியினிடத்திற்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ஆபேலுடைய இரத்தம் தன்னுடைய சகோதரன் அவனை கொலை செய்தபடியினாலே பழி வாங்கும்படியாக நியாயம் கேட்டு அது ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம், அவர் தன்னுடைய சொந்த இரத்தத்தை கைகளில் ஏந்தி நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். அவரிடத்தில் வந்து சேர்ந்தீர்கள். ஒரு புதிய நமக்கு ஒரு உறவு, ஒரு மிகப்பெரிய விலையேறப்பெற்ற உறவு பரலோகம் திறந்து நமக்கு கிடைத்திருக்கிறது என்கிற ஒரு அறிவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். 2வது, தேவ ஆவியானவர் புறாவை போல இயேசு கிறிஸ்துவின் மேலே வந்து அமருகிறதை அவர் பார்க்கிறார், காண்கிறார். இன்றைக்கு உடன்படிக்கையில் இணைக்கப்பட்டிருக்கிற நம்ம ஒவ்வொருவரோடும் கூட இந்த மண்பாண்டத்தில் விலையேறப்பெற்ற பொக்கிஷமாகிய அந்த பரிசுத்த ஆவியானவர் தங்கி வாசம் பண்ணுகிறார். 2வது காரியம், நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை நமக்கு தந்து அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற அந்த புத்திர சுவிகாரத்தினுடைய ஆவியை அவர் நம்முடைய இருதயங்களில் அனுப்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம். 3வதாக, அங்கே இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சத்தம் கேட்குது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். ஒவ்வொரு நாளும்
நீ என்னுடைய பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய் என்று ஆண்டவர் சொல்லணும். நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மளை அப்ரிசியேஷன் பண்ணணும், நம்மை அப்ரிசியேட் பண்ணணும். நீ செய்கிற காரியங்கள் என்னுடைய இருதயத்தை குளிர்விக்கக்கூடியதாக இருக்கிறது, என் இருதயத்தை மகிழ்விக்கக்கூடியதாக இருக்கிறது. தாவீது என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன், ஆபிரகாம் எனக்கு சிநேகிதன், இப்படி என்று சொல்லிலாம் ஆண்டவர் நம்மை பார்த்து அங்கே எப்படி யோபுவை பார்த்தவன் சன்மார்க்கனும் உத்தமனும் தேவனுக்கு பயந்து அவன் பொல்லாப்புக்கு விலகுகிறவன் என்று ஆண்டவரே சர்டிஃபிகேட் கொடுக்கிறாரோ, அதே போல் நமக்கு ஒரு சர்டிஃபிகேட் கிடைக்கும்படியாய் நம்முடைய வாழ்க்கை ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கையாக, தேவனுக்கு ஒரு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையாக நாம் இருக்கணும். இந்த தரிசனத்தை பெற்றவர்களாக நாம் வாழணும். இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் அவருடைய வாழ்க்கையில் நடந்த அதே காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்காக வானம் திறக்கப்பட்டு ஒத்தாசை அனுப்புகிற அந்த பர்வதத்திலிருந்து, வானத்தை பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு உதவிகள் வரும். நாம் ஒரு சங்கத்தில் இணைக்கப்படுகிறோம். நமக்கு ஆயிரமான தேவதூதர்கள் இருக்கிறார்கள். நாம் தேவனுடைய தேவனிடத்தில் நாம் சேர்க்கப்படுகிறோம். அதே போல் இயேசு கிறிஸ்து அவர் ஏற்படுத்தின அந்த புதிய உடன்படிக்கையில் நாம் இணைக்கப்படுகிறோம். அதே போல் இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவின் சன்னிதானத்தில் நன்மையானவைகளை பேசி நமக்காக நின்று கொண்டிருக்கிறார். மகா பிரதான ஆசாரியராய் நிற்கிறார் என்கிற உறவு எனக்கு கிடைத்திருக்கிறது. அவை எல்லாவற்றிற்கும் மேலாக திரியேக தேவன் அந்த மூன்றாவது நபராகிய பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக தங்கி வாசம் பண்ணுகிறார் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை. மூன்றாவது காரியம், அவர் என்னை பார்த்து ஒவ்வொரு நாளும் சொல்லணும், இவன் என்னுடைய பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றான், இவன் என்னுடைய நேசகுமாரன், இவனுடைய நேசகுமாரன், தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறபடினால இவன் என்னுடைய புத்திரனாக இருக்கிறான்னு சொல்லி ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை பார்த்து பெருமைப்படக்கூடியதாக, நம்மை குறித்து நல்ல ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடியதான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். நேச மகனென்று நித்தம் சொல்லணும், நேச மகள் என்று நித்தம் சொல்லணும்.